தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை 9:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல். தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று முதல் தொடங்கக்கூடிய வெப்பச்சலன இடிமழையானது எங்கே, வரும் நாட்களில் அது எந்தெந்த பகுதிகளுக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த அறிக்கையில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க. தற்போதைய வானிலை அமைப்பின்படி பார்க்கும் பொழுது குஜராத் கரையை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சற்று வலுக்குறைய பெற்று தாழ்வு பகுதியாகவே அது நீடிக்க பெற்று வரக்கூடிய மணி நேரங்களில் அது கரையேறும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு காற்றெல்லாம் எப்படி விடுபட போகிறது, அது எந்த மாதிரியான திசை ஏற்படுத்தி நமக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறதும், மற்றும் மியான்மர் கரை அருகே நீடிக்கக்கூடிய, அதாவது வடக்கு அந்தமான் கரைப்பகுதியை ஒட்டிய மியான்மர் கரைப்பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு தீவிர காற்று சுழற்சி, அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே அது கரையேறி மீண்டும் அது செயலிழக்க பெற்று அந்த காற்றின் திசைகள் எல்லாம் வடகிழக்கு பருவக்காற்றாக உள்ளீடு செய்ய போகிறது. அது எந்த மாதிரி அமைப்பும், அதனைத் தொடர்ந்து அந்த நிகழ்வோட ஒரு வளிமண்டலம் மற்றும் தெற்கு அந்தமான் கரை அருகே நீடிக்கக்கூடிய, அதாவது உருவாக போகின்ற தாய்லாந்து வளைகுடா பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து இது எந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக முழுமையாக கேட்டு பயன்பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ கடந்த சில நாட்களாக பார்க்கும் பொழுது மழைப்பொழிவாரவே இல்லாத ஒரு சூழ்நிலை, வறண்ட ஒரு வானிலையாகவும் வெப்பம் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம அறிக்கையில் சொல்லியிருக்கோம். சில தினங்களுக்கு ஒரு வெப்பம் உயர்ந்து ஒரு வறண்ட ஒரு வானிலையாக நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், முதல் வார பிற்பகுதிகளில் இருந்து இரண்டாவது வாரம் துவக்க பகுதிகளில் சுழற்சிகள் ஏற்பட்டு நமக்கு ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் என்ற சொன்ன அடிப்படையில் இப்போது அதாவது 3 தேதிகள் நம்ம எதிர்பார்க்கப்பட்டது ஒரு தேதி முன்னதாக அப்படின்ற மாதிரி, அதாவது இன்றைக்கு தேதி 2, இன்றைய தேதி காலகட்டத்தில் வடமேற்கு காற்றின் உள்ளீடானது, அதாவது ஆந்திரா கர்நாடக பகுதிகள் வழியாக மியான்மர் கரை நோக்கி சென்றது. இன்றைக்கு காற்று என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சுழற்சியானது அரபிக்கடலில் நிலவக்கூடிய அந்த தாழ்வு பகுதியானது கரையேறும் பொழுது காற்று மெல்ல மெல்ல அங்கிருந்து விடுபட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அந்த தெற்கில் இருந்து போகக்கூடிய அந்த காற்று அப்படியே அரபிக்கடல் வழியாக சுற்றி கொண்டு ஆப்கானிஸ்தான் தரைவழி காற்றும் மற்றும் வட இந்திய பகுதிகள் நிலப்பகுதிகளிலிருந்து வெப்பம் அடைந்து மேலெழுந்து வரக்கூடிய காற்றானது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களான பகுதிகளில், அதாவது வேலூர் மாவட்டம் பகுதிகள், திருப்பத்தூர், இப்படி அந்த திருப்பத்தூர்னு சொல்ல மன்னிக்கவும், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, இப்படி இந்த பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்தின் பகுதிகள், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலும் சரி, செங்கல்பட்டு, சென்னை, குறிப்பாக திருவள்ளூர், சென்னை போன்ற மாவட்டங்கள், அந்த ஜோன்ஸ் வட கடலோர பகுதிகளுக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இன்றைக்கு ஒரு மழைப்பொழிவை தொடக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது அப்படியே கடலோர பகுதிகளான புதுச்சேரியை ஒட்டிய பகுதிகளிலும் சரி, அதனை ஒட்டி உள்ள உட்புற பகுதிகள்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக கடலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு, டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு. இப்போது நேற்றைக்கே பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்களில் மேக உற்பத்திகள் ஏற்பட்டிருக்கும் மாலைக்கு பின்பாக. ஆனால் மழைப்பொழிவை கொடுக்கும் அளவிற்கு அது சாதக சூழ்நிலை இல்லை. ஆனால் மழைப்பொழிவு கொடுப்பது போல் ஒரு மேக உற்பத்தி பல இடங்களில், அதாவது வட மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்திருக்கும். டெல்டாவின் சில பகுதிகளில் நாம் அறிக்கை கொடுக்கும்பொழுதே ஒரு சில இடங்களில் இருந்தது, அதாவது மழைப்பொழிவு லேசாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திருக்குவளை பகுதிகளில் ஒரு 4 மில்லிமீட்டர் அளவிற்கு, 4.2 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவை லேசாக கொடுத்ததுன்னு சொல்லலாம். சென்னையின் திருவொற்றியூரில் பார்த்திங்கன்னா 0.3, இது ஒரு மிக தூறல் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு. இப்போ ஏற்படக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா வரப்போகிறது வெப்பச்சலன இடிமழை பகுதிகள். இது பார்த்திங்கன்னா ஆங்காங்கே ஒதுக்கி அப்படின்ற மாதிரி தான் ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும். வடமேற்கு காற்றின் உள்ளீடு இருக்கும் பொழுது மாலை இரவு இடிமழை தாக்கம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இன்றைக்கு வடகடலோர மாவட்டங்கள்லையும் சரி, வட உள்பகுதிகள்னு பார்க்கும் பொழுது வேலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் சரி, இன்னும் அதாவது நம்ம இது குறிப்பிடுறதுன்றது பார்த்திங்கன்னா இதில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அந்த காற்று எந்தெந்த இடத்துலலாம் ஏறுகிறதோ அதனை பொறுத்து அந்த மழைப்பொழிவின் அமைப்புகள் எந்தெந்த இடத்துல அதுக்கு சாதக சூழ்நிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு ஒரு லேசாகவும் அமையப்பெறும். தற்பொழுது நம்ம எதிர்பார்க்கக்கூடியது ஒரு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலும் சரி, வட கடலோரத்தின் பகுதிகளில், கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவு பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது என்ன பண்ணோம்னா அடுத்தடுத்த நாட்களில் தெற்கு நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரப்பில் கூடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். தென் கடலோரத்தில், நம்ம தமிழகத்தின் தென் கடலோர மாவட்டத்தின் சரி, அந்த தமிழகத்தின் வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பு இருந்து இந்த வடமேற்கு காற்றின் உள்ளீடுகளை அதிகமாக செலுத்த பெற்று கடலோர மாவட்டத்திலும் சரி, அதனை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களில், மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் காற்று பகுதிகளை தவிர்த்து அங்கே காற்று பகுதிகள் கொஞ்சம் வலுவாக வீசக்கூடிய ஒரு காற்றாக இருக்கும்போது இது எல்லாமே உட்புற தமிழகத்தில் கொண்டு போய் மழைப்பொழிவை குவிய செய்யும்ன்ற அமைப்பாக மட்டும்தான் தற்பொழுது வரைக்கும் தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து இப்படி ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் வேளையில் அடுத்தபடியாக
தெற்கு அந்தமான் கரை அருகே ஒரு நிகழ்வு காற்று சுழற்சி உருவாக பெறும். அப்போது அந்த சுழற்சி உருவாகும் பொழுது மியான்மர் கரை அருகே ஏறி செயலிழந்து அது ஒரு வளிமண்டலத்தில் காற்றோடு இணையப்பெற்று தமிழக கரை வரைக்குமே இது சுழற்சியாக நீளப்பெற்று என்ன பண்ணுன்னா சுழலக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் இங்கே வந்து இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தெற்கு நீராவி காற்று என்ன பண்ணுது அப்படின்னா நேராக தெற்கிலே பயணிக்க, அதாவது தெற்கு நீராவி காற்று நிலநடுக்கோட்டு ஒட்டியே பயணிக்க செய்து அந்த தாய்லாந்து வளைகுடா சுமத்ராத்தி வருகை, அதாவது கிட்டத்தட்ட தெற்கு அந்தமான் பகுதி சுமத்ராத்தி வருகை நிலவக்கூடிய அந்த சுழற்சியை சுற்றக்கூடிய அந்த சுழன்று வந்து அப்படியே நேராக இருக்க நம்ம தமிழக கரைக்கு நெருங்கி வரக்கூடிய வளிமண்டல சுழற்சியோடு சுழலக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு 9-10 தேதிக்கு பிறகாக அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இருக்கும் பொழுது நமக்கு தெற்கு நீராவி காற்று பெரிதளவிற்கு வந்து அதற்கு ஒரு ஏற்ற ஒரு சூழ்நிலையாக இருக்காது. எப்படின்னா ஒரு மையப்புள்ளியாக இருந்து ஒரு சுழலும் பொழுது அது அப்படியே தெற்கு நீராவி காற்று உள்ளிடும் வடகிழக்கிலிருந்து குளிர்விக்கப்படும் ஒரு காற்றின் அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஏற்றும் பொழுது நமக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தும். இது எங்கே அமைய போகுது அப்படின்னா இப்போ இருக்க ஒரு வானிலை அமைப்பு படி தான் இது வந்து ஒரு மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெல்டா மாவட்டத்தின் கடலோர பகுதிகளிலும் சரி, தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளிலும் சரி அவ்வப்பொழுது அதனுடைய தாக்கமானது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். முன்னாடி காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா 8-9 தேதிகள், அதாவது 7-8 தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு சற்று கூடுதல் பரப்பலாம் ஆங்காங்கே பதிவாகும். அது எதன் காரணமாகனா நம்ம ஏற்கனவே சொல்ல வளிமண்டல சுழற்சியானது அதாவது அங்கிருந்து கொண்டு ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய அதே சூழ்நிலையில் அது அரபிக்கடல் சென்று அவ்வப்பொழுது அங்கே சுழலக்கூடிய தருணத்தில் கேரளா மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் மழைப்பொழிவு பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை. இது ஒரு அமைப்பு. அப்படி இருக்கும்போது தான் இந்த நிகழ்வும் பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல தீவிரமடைந்து கொண்டே தென்கிழக்கு பகுதிகள், அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இது ஒரு மையமாக சுற்றாமல் இது ஒரு நீள்வட்ட பாதையில் சுழலக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தால் வெப்ப நீராவி காற்று பெரிதளவிற்கு ஒரு ஈர்க்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக அது வந்து இல்லாமல் ஒரு காற்று சுழற்சி கடலோடு இணைய ஆயத்தமாகக்கூடிய ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி தான் தற்பொழுது வரைக்கும் வானிலை அமைப்பு இருக்கிறது. அது வந்து அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக அதற்கு ஒரு வெப்பம் கிடைக்கப்பெற்று அந்த கடலில் இருக்கிற வெப்ப நீரோட்டத்தை பிடித்து கொண்டு அது தீவிரமடைந்து படிப்படியாக அது வந்து வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து நமது கரை அருகே வரும் பட்சத்தில் கண்டிப்பாக கூடுதல் பரப்பளவு மழைப்பொழிவை ஏற்படுத்தும். தற்பொழுது வரைக்கும் வானிலை அமைப்பு காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு பார்க்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு காலநிலை மட்டும்தான் இருக்குது. பெரிதளவிற்கு ஒரு மழைப்பொழிவு இல்லாத ஒரு சூழ்நிலை என்பது தற்பொழுது இன்று முதல் அடுத்த ஒரு சில தினங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்பச்சலன இடிமழை போன்று கடலோர மாவட்டத்திலும் சரி, கடலோரத்தை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்கள்லேயும் உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் பகுதிகளிலையும் சில இடங்களில் மழைப்பொழிவிற்கான ஒரு சாதக சூழ்நிலை இருக்குது. மத்திய பகுதிகளிலையும் மழைப்பொழிவிற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக அவங்களுக்கும் பதிவாகும். கடலின் வெப்ப நீரோட்டங்கள்லாம் பார்க்கும்பொழுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இலங்கைக்கு கிழக்கு புறமாக ஒரு வலுவான நீரோட்ட பாதையும் அது அப்படியே அதனுடைய தொடர்ச்சின்னு பார்க்கும் பொழுது டெல்டாவிற்கு ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மட்டும்தான். அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சில இடங்களில் ஒரு கூடுதல் வெப்ப நீரோட்ட பாதைன்னு சொல்லும்பொழுது பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ஆந்திர எல்லையோர பகுதிகளிலையும் சரி, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தின் பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த ஒரு வெப்ப நீரோட்டம் இப்படி தான் ஒரு பெரிதளவுக்கு ஒரு வலுவான நீரோட்டம் முன்பிருந்த காலகட்டத்தை போல் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு நிகழ்வு உருவாகி அதை பிடித்துக்கொண்டு அந்த நீரோட்டத்தை பாதையை பிடித்துக்கொண்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இல்லை தற்பொழுது. ஆனால் இலங்கைக்கு கிழக்கு புறமாக வரைக்குமே வந்து ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா அங்கே ஒரு தீவிரம் அடைந்து அது எந்த இடத்துல அது ரூட்டை பிடிச்சு அது எந்த மாதிரியான திசை எடுக்க போகும் அப்படின்ற மட்டும்தான் ஒரு சூழ்நிலை இருக்கும். எப்படியும் நிகழ்வுகள் உருவாகி வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு ஒரு மழைப்பொழிவை எல்லா நிகழ்வும் தமிழக கரை அருகே வரும்பொழுது கண்டிப்பாக மழை கொடுக்கும். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில், அதாவது பிலிப்பைன்ஸ் கரை கடந்து வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சற்று வடக்கு புறமாகவே தீவிரமடைந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, மியான்மர் கரை அருகே அப்படின்ற மாதிரி இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளும் வடக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இப்போ தீவிர புயல்கள், இப்போ ஒரு புயல் வந்து தென்சீன கடல் நிகழ்வுகள் அதை கம்போடியா பகுதிகளில் கடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தற்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிலிப்பைன்ஸ் கரை கடந்து ஒரு புயலானது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த புயல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தற்பொழுது கிழக்கு காற்றின் அலைவுகள் எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்து அந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வடக்கு அந்தமான் கரை பகுதிகளில் சென்று அப்படியே மியான்மர் பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக மட்டும்தான் தற்பொழுது வரை ஒரு அமைப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கால்மேகி என்கின்ற ஒரு புயல் அது வந்து ஒரு பெருமழையை அங்கே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் கொடுத்து கொண்டே இப்போ நம்ம வங்கக்கடலில் நிலவக்கூடிய காற்று சுழற்சியோடு இணைய பெற்று அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை மட்டும்தான் ஏற்படுத்தி ஒரு தீவிர
படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக கடல் சார்ந்த அலைவுகள் அதுக்கு இப்போதைக்கு காலகட்ட சூழ்நிலை இல்லைனாலும் வரக்கூடிய நாட்களில் அந்த ஒரு வானிலை அமைப்புகள் எல்லாம் மாறி அமையும். மழைப்பொழிவு இன்று முதல் தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே மட்டும்தான் பதிவாகும். இது ஒரு வெப்பச்சலன இடிமழை பகுதிகள் தான். வட மாவட்டங்கள்லேயும் சரி, டெல்டாவின் பகுதிகளிலையும் சரி, தென்கடலோரத்தை ஒட்டிய பகுதிகள் அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும். மத்திய பகுதிகளுக்கு இன்று முதல் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு. ஆந்திர எல்லையோரத்திற்கு இன்று குறிப்பாக ஆந்திர எல்லையோரம் மற்றும் வடகடலோர வட உள் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு பதிவாகும். இதில் மாலை அறிக்கையில் நாம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம மாலை அறிக்கையிலையும் நம்ம அறிவிக்கிறோம். அதற்கு நம்ம அறிக்கை கொடுப்பதற்கு முன்னதாகவே மழைப்பொழிவு ஆங்காங்கே கூட ஒரு சில இடங்களில் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது வட மாவட்டங்கள் சில இடங்களில், வடகோடி மாவட்டங்களில். அது எப்படி அப்படின்றத அப்படி மழைப்பொழிவு கொடுத்தது அப்படின்னா அடுத்து மாலை அறிக்கை கொடுக்கும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக அதில் நான் அறிவிக்கிறேன். வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.